மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். 8:30 மணிக்கு மின்னணு வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிப்பு. எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் தற்காலிக வாபஸ். போன் மூலம் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் தென்மண்டல டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுந்தர்ராஜன் அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் 100 டிகிரி பாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்தும் என வானிலை மையம் கணிப்பு. வெப்ப அலை காரணமாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ORS கரைசலை வழங்க உத்தரவு. ஹீட் ஸ்ட்ரோக் சிகிச்சைக்காக சிறப்பு வார்டு அமைக்கவும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் 30ஆம் தேதி கனமழை பெய்யும் என கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 30ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. கோடை வெயிலால் கேன் குடிநீர் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் தரம் இல்லாத கேன் குடிநீரை விற்பனை செய்தால் 5000 ரூபாய் அபராதம். வழிகாட்டுதல்களை கடைபிடிக்காத ஆலைகள், விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனை. மும்பை பங்குச்சந்தை 639 புள்ளிகளும், நிப்டி 194 புள்ளிகளும் உயர்வு. அமெரிக்காவுக்கு ஈரான் அனுப்பிய அமைதி பேச்சுவார்த்தைக்கான பரிந்துரையால் அதிகரிப்பு. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. 142 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் காட்டாட்சி நடத்தி வருவதாக தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி தாக்கு. பெண்களின் வாக்குகளை திரிணாமுல் காங்கிரஸ் மதிக்கவில்லை எனவும் சாடல். தாம் போட்டியிடும் பவானிப்பூர் தொகுதியில் சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த மம்தா பானர்ஜி. நான்கு தொகுதிகளுக்கு பைக்கில் பயணித்து ஆதரவு கோரினார். கொடைக்கானல் அப்சர்வேட்டரி அருகே நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காரில் புறப்பட்ட முதலமைச்சருடன் கைகுலுக்கி மகிழ்ந்த பொதுமக்கள். தாவேக தலைவர் விஜய் வேட்புமனுவில் தெரிவித்த சொத்து விவரங்களை ஆய்வு செய்ய கோரிய மனு தள்ளுபடி. மனைவிக்கு 12 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாக கூறுவதில் சந்தேகம் என்ற மனுவை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. தாவேகவால் தான் வாக்கு சதவீதம் கூடியது என கூறுவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல் உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். தாவேகவின் அமைச்சரவை பட்டியல் என பரவும் பட்டியல் குறித்து கருத்து. எங்க கட்சி உருவாக்கி தேர்தலில் போட்டிட்டனாலதான் வாக்கு சதவீதம் கூடி இருக்குன்னு தாவேக சொல்றாங்க. அதை பற்றி கருத்து. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்ற ஒரு பழமொழி ஏற்கனவே இருக்கின்றது. அது வேண்டுமானால் அவருடைய இந்த சொல்லுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஜனநாயகன் திரைப்படத்தில் தங்களது ஊர் பெயரை இழிவுபடுத்தியதாக புகார். உசிலம்பட்டி அருகே பாப்பாப்பட்டியில் கிராம மக்கள் போராட்டம். இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதில் அரசியல் இல்லை என காவலர்கள் விளக்கம்.
உணவகம் அருகில் உள்ள வீட்டின் வெளியே கார் நிறுத்தப்பட்ட நிலையில் வீட்டிற்கு செல்ல முடியாததால் பெண் ஒருவர் கார் கண்ணாடியை உடைத்தது விசாரணையில் அம்பலம். விமர்சையாக நடைபெற்ற தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே சட்டவிரோதமாக மது விற்ற 4 கடைகளை அடித்து நொறுக்கிய பெண்கள். எதிர்ப்பு தெரிவித்த கடையின் விற்பனையாளரை ஓட ஓட விரட்டி தாக்கியதால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி எலுமிச்சை சந்தையில் விற்பனை அமோகம். வெயில் அதிகரித்துள்ள நிலையில் ஒரு பழம் 17 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தனிநபர் பயன்பாட்டுக்காக தமிழ்நாட்டில் விற்பனையாகும் நிறுவனங்களின் மதுபானங்களை மட்டுமே புதுச்சேரியிலிருந்து கொண்டு வர முடியும். புதுச்சேரி மாநில மதுபானங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது குற்றம் என்றும் தமிழக காவல்துறை விளக்கம். புதுச்சேரியிலிருந்து 90 மில்லி லிட்டர் மதுபானம் கொண்டு வந்தாலும் நடவடிக்கை பாயும் என அறிவிப்பு. குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்ட மதுவிலக்கு போலீசார் எச்சரிக்கை. வேளாங்கண்ணியை அடுத்த செருதூரைச் சேர்ந்த மீனவர்களின் வலையை அறுக்க முயன்றதாக புகார். இலங்கை மீனவரை சிறைப்பிடித்து வந்த தமிழ்நாட்டு மீனவர்கள். திருவாரூர் அருகே அம்மையப்பன் கிராமத்தில் மறைந்த தாயின் மீதான நினைவாக மகன் கட்டிய மினார். தாஜ்மஹால் போன்று காட்சியளிக்கும் கட்டடத்திற்கு உள்ளூர் மக்கள் பெரும் வரவேற்பு. உதகை அருகே மசனக்குடி மரவக்கண்டி அணை பகுதிக்கு பரவிய காட்டு தீ. அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே திமுகவுக்கு வாக்கு சேகரித்த பெண்ணை தாக்கிய 2 கைது. கடந்த 22ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ பரவிய நிலையில் நடவடிக்கை. 7 பேரை தேடி வரும் காவலர்கள். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே வருவாய்த்துறையினரால் அகற்றப்பட்ட ஜோதி முருகன் சிலையை மீண்டும் பிரதிஷ்டை செய்து வழிபட அனுமதி. தமிழகத்தில் பெரும்பாலான கோயில் அரசு புறம்போக்கு நிலத்தில்தான் இருப்பதாக கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சட்டவிரோத மணல் பதுக்கல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் 15 நாட்கள் கரூர் நகர காவல் நிலையத்தில் கையெழுத்திட உத்தரவு. நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் கரூர் குற்றவியல் நீதிமன்றம் ஆணை.